மழைக்கால இரவு ஒரு பயணத்தை நாம் தொடங்குவோம். இடி, மின்னல், கனமழை ஆகியவை பாதைகளை ஆறாக மாற்றிய ஒரு பயமுறுத்தும் இரவு. எங்கும் அமைதி, ஆனால் மனதை உலுக்கும் ஒரு அமைதி. அப்படிப்பட்ட ஒரு இரவில் விஷ்ணு என்ற இளைஞர் தனது ஆடம்பர காரில் நகரத்தின் பரபரப்பான வீதிகளில் பயணிக்கிறார். விஷ்ணு ஒரு பெரிய தொழிலதிபர், கோடிக்கணக்கான செல்வம் உள்ளவர். ஆனால் மனதில் ஏதோ ஒரு வெறுமை. அவரது வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் மகிழ்ச்சி மட்டும் எங்கோ ஒளிந்திருக்கிறது. அன்று இரவு விஷ்ணு தனது ஓட்டுநருக்காக காத்திருந்தார். ஓட்டுநர் சற்று தாமதித்த போது அவருக்கு பொறுமை குறைந்தது. ஆனால் வெளியில் எதுவும் கூறவில்லை. அவருக்கு தேவையற்ற பேச்சு பிடிக்காது இல்லையா? இறுதியாக கார் வந்தது. விஷ்ணு விரைவாக ஏறி போகலாம் என்று ஓட்டுநரிடம் கூறினார். கார் நகர வீதிகளில் செல்லும்போது வானம் கருமேகங்களால் மூடப்பட்டு மழை பெருக்கெடுத்து ஓடியது. காரின் கண்ணாடியில் மழைத்துளிகள் படும் ஓசை கேட்டு ஓட்டுநர் வேகத்தை குறைத்தார். விஷ்ணு கண்ணாடி வழியாக வெளியே பார்த்து ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். அப்போதுதான் பாதையின் ஒரு பக்கத்தில் ஒரு மரத்தின் அடியில் ஒரு இளம் பெண்ணை அவர் கண்டார். லக்ஷ்மி என்ற அந்த பெண் 4 மாத குழந்தையுடன் மழையில் நனைந்து நடுங்கி நின்றிருந்தாள். லக்ஷ்மி தனது அழுக்கடைந்த ஆடையால் குழந்தையை மழையிலிருந்து காக்க முயற்சித்தாள். அவளது முகத்தில் ஒரு பெரிய துயரமும் குழந்தையின் மீது கொண்ட பாசமும் தெளிவாக தெரிந்தது. இந்த காட்சி விஷ்ணுவின் மனதை தொட்டது. காரை நிறுத்து என்று அவர் ஓட்டுநரிடம் கூறினார். கார் பாதையோரத்தில் நின்றது. விஷ்ணு கண்ணாடியை இறக்கி லட்சுமியை பார்த்தார். அவள் ஒரு உதவிக்காக காத்திருப்பது போல தோன்றியது. "வார், மழை பலமாக இருக்கிறது. உன் குழந்தை நனைந்தால் பிரச்சனையாகிவிடும். தயவு செய்து காரில் ஏறு. நான் உன்னை பத்திரமாக உன் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன்" என்று விஷ்ணு மென்மையாக கூறினார். லட்சுமி முதலில் தயங்கினாள். ஒரு அந்நியரை எப்படி நம்புவது? ஆனால் மழையும் குளிரும் குழந்தையின் நிலையும் அவளுக்கு வேறு வழியை விடவில்லை. இறுதியாக தைரியத்தை வரவழைத்து அவள் காரில் ஏறினாள். விஷ்ணு கேட்டார், "உன் வீடு எங்கே? நான் அங்கே விடுகிறேன்." லக்ஷ்மியின் முகம் ஒரு கணம் இருண்டது. கண்கள் கலங்கின. ஒரு பழைய வலி அவளை மீண்டும் பிடித்தது போல இருந்தது. அவள் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தாள். விஷ்ணு அவளது மௌனத்தை புரிந்து கொண்டார். "பரவாயில்லை, உன் வீடு இல்லை என்றால் என் வீட்டுக்கு வா. என் வீடு பெரியது. இப்போது அங்கே யாரும் இல்லை. மழை நிற்கும் வரை நீயும் உன் குழந்தையும் பத்திரமாக இருக்கலாம்" என்று அவர் கூறினார். லக்ஷ்மி ஒரு கணம் யோசித்து பின்னர் குழந்தையின் பாதுகாப்புக்காக ஒப்புக்கொண்டாள். விஷ்ணு ஓட்டுநரிடம் வீட்டுக்கு செல்லுமாறு கூறினார். அவர்களது கார் நகரத்தின் ஒரு மூலையில் உள்ள விஷ்ணுவின் பெரிய மாளிகை நோக்கி திரும்பியது. அந்த வீடு ஒரு அரண்மனை போன்றது. பெரிய கார்கள், வேலையாட்கள், எல்லா வசதிகளும். ஆனால் விஷ்ணு அங்கே தனியாக இருந்தார். அவரது வாழ்க்கையில் பணத்துக்கு குறைவில்லை. ஆனால் அன்பும் மகிழ்ச்சியும் எப்போதும் தொலைவில் இருந்தன. வீட்டுக்கு வந்தவுடன் விஷ்ணு லட்சுமிக்கு மாடியில் ஒரு அறையை காட்டினார். "இங்கே நீ சௌகரியமாக இருக்கலாம். குழந்தையின் ஆடைகள் நனைந்திருந்தால் அது உடல் நலத்துக்கு நல்லதல்ல. நான் வேலைக்காரியிடம் துண்டு மற்றும் ஆடைகளை எடுத்து வரச் சொல்கிறேன். மழை நின்றவுடன் நீ போகலாம்" என்று அவர் கூறினார். லட்சுமி தலையசைத்து குழந்தையை இறுக பிடித்தாள். விஷ்ணு கீழே செல்லும்போது ஒரு அவசர வேலை நினைவுக்கு வந்தது. அவர் ஓட்டுநரிடம் காரை தயார் செய்யச் சொல்லி மீண்டும் வெளியே சென்றார். வழியில் விஷ்ணு தனது வாழ்க்கையை பற்றி சிந்தித்தார். "என்னிடம் எல்லாம் இருக்கிறது, பின்னே ஏன் இந்த வெறுமை? அவர் தனியாக வாழ்கிறார். எல்லோரும் அவரை ஒரு நல்ல மனிதராக பார்க்கிறார்கள். ஆனால் மனதில் எப்போதும் ஒரு மங்கலான உணர்வு." வேலையை முடித்து 3 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு திரும்பியபோது முற்றத்தில் ஒரு சிரிப்பு கேட்டது. விஷ்ணு அதிர்ந்தார். "எனது வீட்டில் யார் சிரிக்கிறார்கள்? இப்படி ஒரு ஒலி இங்கே இதுவரை இருந்ததில்லை." அப்போதுதான் லட்சுமியையும் குழந்தையையும் வீட்டில் விட்டுவிட்டு சென்றது நினைவுக்கு வந்தது. அவர் மெல்ல லட்சுமிக்கு கொடுத்த அறை நோக்கி நடந்தார். கதவை அடைந்தபோது லட்சுமி குழந்தையை தூக்கி விளையாடிக் கொண்டிருந்தாள். குழந்தை அழகாக சிரித்தது. அந்த சிரிப்பு லட்சுமியின் முகத்திலும் ஒரு ஒளியை பரப்பியது. அந்த தூய மகிழ்ச்சி விஷ்ணுவின் இதயத்தை தொட்டது. இவ்வளவு தெளிவான சிரிப்பையோ இவ்வளவு ஆனந்தத்தையோ அவர் ஒருபோதும் அனுபவித்ததில்லை. இது என்ன உணர்வு என்று புரியாமல் அவர் நின்றார். திடீரென குழந்தையின் கண்கள் விஷ்ணுவை பார்த்தன. லக்ஷ்மி திரும்பி அவரை பார்த்தபோது அவளது முகத்தில் இருந்த சிரிப்பு மங்கியது. விஷ்ணு ஒரு கணம் அசௌகரியமாக உணர்ந்தார். "ஓ இல்லை, ஒன்றுமில்லை. உன் குழந்தைக்கு உணவு கொடு. இந்த சிரிப்பு எங்கிருந்து வருகிறது என்று தெரிந்து கொள்ள வந்தேன்" என்று சொல்லி அவர் விரைவாக கீழே சென்றார். ஆனால் அந்த சிரிப்பு அவரது மனதில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. சோபாவில் அமர்ந்து எனது வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏன் குறைகிறது? நான் எங்கே தவறு செய்தேன் என்று சிந்தித்தார். அப்போது கதவு மணி ஒலித்தது.
வேலைக்காரி கதவை திறந்தபோது விஷ்ணுவின் பழைய நண்பன் அருண் வெளிநாட்டிலிருந்து 2 வருடங்களுக்கு பிறகு திரும்பி வந்து நின்றிருந்தான். விஷ்ணு அவரை பார்த்து மகிழ்ந்தார். இருவரும் கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். திடீரென அந்த குழந்தையின் சிரிப்பு அருணின் கவனத்தை ஈர்த்தது. என்னது விஷ்ணு, உனக்கு சிரிப்பவர்கள் பிடிக்காதே? இந்த சிரிப்பு எங்கிருந்து என்று கேட்டான். விஷ்ணு எல்லாவற்றையும் விளக்கினார். லக்ஷ்மியை, குழந்தையை, மழையில் உதவியதை. அருண் ஒரு கணமுகத்தை மாற்றினான். இவர்கள் யார் என்று உனக்கு தெரியாது இல்லையா? இன்றைய காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. ஒருவேளை இவர்களுக்கு ஏதாவது தவறான நோக்கம் இருந்தால் என்று கூறினான். விஷ்ணு சிரித்து, இல்லை அருண், அவர்கள் அப்படி தோன்றவில்லை. ஆனால் அருணின் வார்த்தைகள் அவரது மனதில் சுழன்றன. அருண் சென்ற பிறகு விஷ்ணுவுக்கு ஒரு சிறு சந்தேகம் தோன்றியது. அவன் சொன்னது சரியாக இருக்குமா என்று யோசித்து அவர் மாடிக்கு சென்றார். லட்சுமி குழந்தைக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தாள். விஷ்ணுவை பார்த்தவுடன் அவள் தலைகுனிந்தாள். விஷ்ணு சற்று தயக்கத்துடன் கூறினார், பார், நான் உன்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ஆனால் உன் பெயர், உன் விவரங்கள் எனக்கு தெரிய வேண்டாமா? ஒருவேளை உன் நோக்கம்? வார்த்தைகளை முடிக்க அவரால் முடியவில்லை. லட்சுமியின் முகம் சிவந்தது, கண்கள் கலங்கின. சார், உன் உதவிக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் நான் அப்படிப்பட்டவள் இல்லை. என் வாழ்க்கை என்னை இங்கே கொண்டு வந்தது. உனக்கு சந்தேகம் இருந்தால் நான் இப்போதே போகிறேன் என்று அவள் கூறினாள். மழை அப்போது நின்றிருந்தது. லட்சுமி குழந்தையை எடுத்து வெளியே நடந்தாள். விஷ்ணு அவளை தடுக்க விரும்பினார். ஆனால் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. லக்ஷ்மி அவரை ஒரு பார்வை பார்த்து பின்னர் அந்த இருளுக்குள் நடந்து சென்றாள். அந்த இரவு விஷ்ணுவுக்கு தூக்கம் வரவில்லை. நான் தவறு செய்துவிட்டேன். ஒரு தனிமையில் இருக்கும் பெண்ணை நான் சந்தேகித்து அவமானப்படுத்திவிட்டேன் என்று அவர் யோசித்தார். அதிகாலையில் லட்சுமியை கண்டுபிடித்து உதவ வேண்டுமென்று முடிவு செய்தார். அவர் தனது நண்பர்களையும் காவல் அதிகாரிகளையும் அழைத்து லட்சுமியை பற்றி விசாரித்தார். சில மணி நேரங்களில் லட்சுமியின் கதையை அறிந்தார். லட்சுமி ஒரு செல்வந்த குடும்பத்தின் மருமகளாக இருந்தவள். ஆனால் அவளது திருமணத்தை குடும்பம் ஏற்கவில்லை. கணவனின் மகிழ்ச்சிக்காக மட்டுமே அவள் மௌனமாக இருந்தாள். லட்சுமிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு 3 மாதங்கள் ஆனபோது கணவன் ஒரு விபத்தில் இறந்தான். பின்னர் கணவனின் பெற்றோர் அவளை வீட்டை விட்டு வெளியேற்றினர். லட்சுமி தன் பிறந்த வீட்டுக்கு சென்றாள். ஆனால் அங்கும் ஆதரவு கிடைக்கவில்லை. பெற்றோர் இறந்திருந்தனர். உறவினர்கள் மானம் போகும் என்று கூறி அவளை தள்ளிவிட்டனர். அன்று முதல் லட்சுமி குழந்தையை காப்பாற்றி தனியாக அலைந்தாள். பணமில்லை, யாருடைய ஆதரவும் இல்லை. இந்த கதையை கேட்டு விஷ்ணுவின் இதயம் உடைந்தது. அவர் நண்பர்களின் உதவியுடன் லட்சுமியை கண்டுபிடித்தார். அவளை பார்த்தவுடன் மன்னித்துவிடு, நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். உனக்கு எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் என் வீட்டில் தங்கலாம். உன் இஷ்டப்படி போகலாம் என்று கூறினார். லட்சுமி மகிழ்ந்து குழந்தையுடன் விஷ்ணுவின் வீட்டுக்கு திரும்பினாள். நாட்கள் செல்ல செல்ல விஷ்ணுவும் லட்சுமியும் இடையே ஒரு நல்ல நட்பு வளர்ந்தது. லட்சுமி வீட்டை சுத்தம் செய்து விஷ்ணுவுக்கு சுவையான உணவு தயாரித்து அவளது எளிமையும் உழைப்பும் விஷ்ணுவை ஈர்த்தது. ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து திரும்பிய போது லட்சுமி கதவில் அவருக்காக காத்திருந்தாள். அவளை பார்த்தவுடன் விஷ்ணுவின் இதயம் ஒரு கணம் நின்றது. தைரியத்தை வரவழைத்து அவர் கூறினார், லக்ஷ்மி, உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கிறது. நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னுடன் வாழ விரும்புகிறேன். உன் குழந்தையை என் மகளாக ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடன் என் வாழ்க்கை முழுமையாகும். லக்ஷ்மி முதலில் வெட்கப்பட்டு பின்னர் கூறினாள், விஷ்ணு, நானும் உன்னை காதலிக்கிறேன். உன் இரக்கம் என் வாழ்க்கைக்கு புதிய நம்பிக்கையை அளித்தது. பின்னர் ஒரு கேள்வி கேட்டாள். உன்னிடம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த தனிமை? உன் திருமணம் ஏன் நடக்கவில்லை? விஷ்ணு ஒரு கணம் முகத்தை தாழ்த்தினார். 4 வருடங்களுக்கு முன்பு என் பெற்றோர் என் திருமணத்தை பற்றி பேச செல்லும்போது ஒரு விபத்தில் இறந்தனர். அது என் தவறு என்று நினைத்தேன். அதன் பிறகு திருமணம் என்ற வார்த்தை எனக்கு பயத்தை அளித்தது என்று அவர் கண்ணீருடன் கூறினார். லட்சுமி அவரை ஆறுதல் செய்து இனியெல்லாம் நல்லதாக இருக்கும் என்று கூறினாள். பின்னர் விஷ்ணுவும் லட்சுமியும் பெரிய கொண்டாட்டத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். விஷ்ணு லட்சுமியின் குழந்தையை தன் மகளாக ஏற்றுக்கொண்டார். அவர்களது வீடு சிரிப்பும் மகிழ்ச்சியும் கொண்டு நிறைந்தது. இப்போது அந்த குழந்தை 5 வயது உள்ள ஒரு சிறுமியாக இருக்கிறாள். விஷ்ணுவின் வாழ்க்கையில் இருந்த வெறுமை எங்கோ மறைந்து போனது. இந்த கதையிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் இல்லையா? சில நேரங்களில் அந்நியர்களுக்கு நாம் செய்யும் ஒரு சிறிய உதவி நம் வாழ்க்கைக்கு புதிய பாதைகளை திறக்கும். காதலும் நம்பிக்கையும் கொண்டு எந்த வலியையும் வெல்ல முடியும். உன் கருத்து என்ன? இந்த கதை உனக்கு பிடித்திருந்ததா? ஒரு கருத்து தெரிவித்து சொல். பிடித்திருந்தால் லைக் செய், பகிர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்.
உன் ஆதரவு எங்களுக்கு மேலும் நல்ல கதைகளை கொண்டு வர உத்வேகம் அளிக்கிறது. இந்த கதை பொழுதுபோக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை பாடங்களுக்காகவும். அப்போது மற்றொரு சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை ஜெய் ஹிந்த்.